ஒரு அயோக்கியத்தனமான விஷயன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். நாம் என்ன சொன்னோம், அமெரிக்காவை ஒரு உலக ரவுடின்னு சொல்லுவோம். நீங்கள் உலக ரவுடி என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டு தன்னுடைய சாதனையாக அவன் பேசுவான். வெனிசுலாவினுடைய அதிபரை நான் வந்து கைது பண்ணுறேன் அப்படின்றது வந்து, அல்லது உள்ளே பூந்து தாக்குதல் நடத்தி கடத்திட்டன்றது. இப்போ நாளைக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே பூந்து இந்திய பிரதமரை தூக்கிட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அது ஒரு தேச உணர்வு வந்து நீங்கள் எப்படி பாருங்கள். நமக்கு மோடி மீது 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இந்திய பிரதமர் அவர். அணு ஆயுதங்கள் அங்கே இருக்குது, எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வரல. இப்போ அமெரிக்கா கட்டுப்பாடாக இருக்கா? அல்லது அமெரிக்கா சொல்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கட்டுப்பாடாக இருக்கா? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் இருந்த அணு ஆயுதங்கள் குறித்த பார்வையிடுவதற்கான ஒரு ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டிருந்தது. அதை அமெரிக்கா புதுப்பிக்க விரும்பலை, ரஷ்யாவும் புதுப்பிக்கலை. ஏன் புதுப்பிக்கல? இப்போ நீங்கள் ஈராக்குள்ளே போகும்போது என்ன சொன்னால், சதாம் ஹுசேனை வந்து படுகொலை செய்கிற வரைக்கும் அது மிகப்பெரிய அணு ஆயுதத்தை வச்சிருக்குது, ஆயுதங்களை வச்சிருக்குன்னு சொன்னா, ஆனால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையே. வந்து ஒரு பூகோள அரசியலாக அதை பார்க்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து உலகத்தினுடைய இன்னொரு பின்புறம் இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேலை நம்பியோ மற்ற அதை சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை நம்பியோ தான் இப்போ போர் நடத்தணும். அதனுடைய இராணுவ தளத்தை வச்சு தான் போர் நடத்தணுமே தவிர அமெரிக்கா வந்து பண்ண முடியாது. ஆப்கானிஸ்தான் இது பண்ண மாதிரியோ அல்லது வந்து ஈராக் அட்டன் பண்ண மாதிரியோ வந்து அமெரிக்காவால் இந்த போரை அட்டன் பண்ண முடியலன்றது தான். ஏகாதிபத்தியத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐநாவாலே முடியல. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஐநா உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து உருவாக்குறாரு ட்ரம்ப். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னு சொன்னால், ஐநா சபையோ அல்லது மற்ற நாடுகளோ அமெரிக்கா எல்லா நாடுகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் தீர்த்துறோம் நாமெல்லாம் நம்புகிறோம். நீங்கள் பாலஸ்தீன் விஷயத்தில் வந்து ஐநா அவ்வளோ சொல்லிடுச்சு, இஸ்ரேல் நிறுத்தலையே. ஸோ இஸ்ரேல் வந்து நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுவேன்றேன். ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது. எத்தனை வாட்டி வந்து இஸ்ரேல் மீது கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்தாலும் வீட்டோ பவரை வச்சு அமெரிக்கா வந்து எனக்கு எதிரான தீர்மானத்தை நிராகரிச்சிடும் இருக்கு. ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் ப்ரிப்பேர் பண்ணி தனக்கு அரணாக வந்து அது மாற்றுச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அந்த அரண் ஒன்றுத்தையும் உடைக்குது. நீங்கள் வந்து அது சிரியாவில் தலையிடறதா இருக்கலாம், ஏமனில் தலையிடுறதா இருக்கலாம், லெபனானில் போய் இது பண்ணுறது எல்லாமே என்னன்னு சொன்னால், அது தலையிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, ஈரான் மீது கடைசியாக தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதலில் வந்து ஈரான் உடஞ்சிரும் அல்லது ஆதிக்கம் மாறிடும் அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் அது நடக்கல. இது வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு, எங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை நாங்கள் ஒரு காலம் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கூட அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த ஈரானில் இருக்கிற கடைசி மனிதன் இருக்கிற வரை அமெரிக்காவுக்கு எதிரான போரை வந்து நாங்கள் நடத்துவோம். அந்த உணர்வை காமெனி எல்லாருக்கையும் உருவாக்கிட்டார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா விவகாரம் தான். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மோதல் எதை உணர்த்துது? இல்லை, அமெரிக்கா வந்து பொதுவாக எங்கெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும், ஆதிக்கம்னு சொன்னால் அங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடிக்கிறது, அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறது, அந்த நோக்கத்திலிருந்து செயல்படுவதுன்னு ஒரு பகுதியாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆண்டு துவங்கினோன்னு நீங்கள் ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலாவில் அதிபர் மீதான தாக்குதல். இப்போ கூட என்னன்னா, வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டார்ன்ற. அமெரிக்கா கைது செய்யறதுக்கு வெனிசுலா அதிபர் யார்? அமெரிக்காவால் வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டார்ன்றது தான் நிஜம். ஸோ அப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கம், இப்போ நீங்கள் வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை வந்து அது கொள்ளையடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடிப்பதற்கும் அந்த பகுதியில் இருக்கிறது பூகோள அரசியல்னு சொல்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற அரசியலை நிலைநிறுத்தி அவருடைய ஆதிக்கத்தை, அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி அங்கே இருக்கிற வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமெரிக்கா சொல்கிறத அவங்க வந்து ஏற்றுக்கலை. அப்போ ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா பொதுவாக என்ன பண்ணால் தலையிடும், தன்னுடைய ஒரு பொம்மை அரசாங்கத்தை வந்து அங்கே உருவாக்கும். ஸோ அதனுடைய ஒரு செயல்பாடாக தான் நான் இந்த போரை வந்து பார்க்குறேன். இப்போ இந்த மோதலே வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் தான், தேவையில்லாமல் தான் அமெரிக்கா உன்னுடையது அப்படின்றது தான் ஏமனோட வெளியுறவுத்துறை அமைச்சருமே தன்னோட ட்விட்டரில் போட்டிருந்தார். அமெரிக்கா இதில் தேவையில்லாமல் தலையிடுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தார். ஸோ இப்போ அமெரிக்கா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதில் நுழையுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, பொதுவாக நீங்கள் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ரொம்ப க்ளோஸ் அலைன்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ நெருக்கமோ அவ்வளோ நெருக்கம். அப்போனா அமெரிக்கா தனியாக இஸ்ரேலை தனியாக பார்க்க வேண்டியதே கிடையாது. இஸ்ரேல் ஒரு போர் தொடுத்தா அதில் அமெரிக்கா இருக்கும், அமெரிக்கா ஒரு போர் தொடுத்தா இஸ்ரேல் இருக்கும். நீங்கள் மற்ற நாடுகளில் கூட இப்போ நீங்கள் வந்து அந்த ஆயுதங்கள் வியாபாரம் தான் உலகம் முழுக்க ஒரு பெரிய வியாபாரமாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போ கூட என்னென்னா, அணுசக்தி விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லா பெருமுதலாலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் ஆயுத வியாபாரத்துலேயும் ஆயுத உற்பத்திக்கும் கோடிக்கணக்கான டாலரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுற இதெல்லாம் எப்படி லாபமாக மாற்றுறது? அப்போ அந்த பொருளெல்லாம் லாபமாக மாற்றுறதுனா போர் நடந்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குதுன்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேல் ஆயுதம் கொடுத்தா அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கும்.
இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்தியா ஆயுதம் வாங்கினா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு விற்கும். ஆனால் 2 பேரும் வந்து ஒரே ஆள் தான். அப்போ இஸ்ரேல் தனியாக போர் நடத்துது, அமெரிக்கா உள்ளே வந்துருச்சு அப்படின்றதோ, அமெரிக்கா போர் நடத்துது, இஸ்ரேல் வந்துருச்சுன்னு தனித்தனியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவே நான் பார்க்கல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று தான். அரசியல், அவங்களுடைய பூகோள அரசியல் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சான் இஸ்ரேல் ஈரான் மீது நான் தாக்குதல் நடத்துவேன்னு. ஈரான் உடனே என்ன சொன்னார், ஒரு காமெடி என்ன சொன்னார், நீங்கள் தாக்குதல் நடத்தீங்கன்னா உங்களுடைய தளங்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதன் மீதெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னாரு. அப்புறம் அது அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னன்னா, உங்களுக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏமனில் அல்லது லெபனானில் இவங்களுடைய தாக்குதல், சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு தாக்குதல் நடத்துனது, இது எல்லாமே என்னன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்துகிற ஒரு போர் தான். இப்போ நீங்கள் வந்து பூமி பந்தினுடைய இன்னொரு பகுதியில் இருக்குது அமெரிக்கா பின்பக்கத்தில். பட் இந்த இடங்கள்ல இருக்கிற தாக்குதலை யார் நடத்த முடியும்? இஸ்ரேல் தான் நடத்த முடியும். ஸோ அமெரிக்காலேருந்து ஒரு தாக்குதலை நீங்கள் திட்டமிட முடியாது, இஸ்ரேல்லேருந்து தான் அந்த தாக்குதலை திட்டமிட முடியும். அதுக்கு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட க்ளோஸாக இருந்து தான் வந்து பண்ணுது. அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலில் நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமேனி அப்படின்றவர் 36 வருஷமாக ஒரு நாட்டோட ஒரு லெகசியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நாட்டோட தலைவரை ஒரு 30 வினாடியில் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், அவரை தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, முரட்டுத்தனமாக இல்லையா? இல்லை, இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அயோக்கியத்தனமான விஷயன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். நாம் என்ன சொல்லலாம், அமெரிக்காவை ஒரு உலக ரவுடின்னு சொல்லுவோம். நீங்கள் உலக ரவுடி என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டு தன்னுடைய சாதனையாக அவன் பேசுவான். நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் வெனிசுலா சொல்லும் போது சொன்னேன், வெனிசுலாவினுடைய அதிபரை நான் வந்து கைது பண்ணுறேன் அப்படின்றது வந்து, அல்லது உள்ளே பூந்து தாக்குதல் நடத்தி கடத்திட்டன்றது. இப்போ நாளைக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே பூந்து இந்திய பிரதமரை தூக்கிட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அது ஒரு தேச உணர்வு வந்து நீங்கள் எப்படி பாருங்கள். நமக்கு மோடி மீது 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இந்திய பிரதமர் அவர். அப்போ ஒரு இறையாண்மையை கெடுத்து ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை நான் வந்து கைப்பற்றுவேன், அந்த அதிபரை நான் கொன்னுடுவேன், அந்த பிரதமரை நான் வந்து கடத்துவேன் அப்படின்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஈரானில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது, அதனுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்படுறாரு, இந்தியா இது வரைக்கும் கண்டிக்கவே இல்லையே. ஓகே, நீங்கள் வந்து வெனிசுலால வந்து கைது செய்யப்படுறாரு, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரதமர் அழைச்சிருக்காரு 2 நாட்டுக்கும். இல்லை, பேச்சுவார்த்தைக்கு நான் என்ன கேட்குறேன், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைக்கலாங்க. ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரை இன்னொரு நாடு வந்து தாக்கி கொலை பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு நாகரிக சமூகம்னு சொல்கிற இடத்துல இதை முதல்ல கண்டிக்கிறேன்னு சொல்லணும்ல. பேச்சுவார்த்தைலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இது மோசமான ஒரு விஷயம். இப்போ நான் உதாரணத்துக்கே சொல்கிறேன், நம்ம நாட்டு பிரதமரை இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினா கண்டிப்போம்ல. அப்போ அந்த கண்டிப்பதற்கு கூட வந்து நமக்கு திராணி இல்லையா? இந்தியா வந்து என்னன்னு சொன்னால் ஈரானோட ரொம்ப நட்பு நாடு நம்மலாம். அப்போ ஈரானோடு இருக்கிற நட்பு நாடுன்றதை வந்து இப்போ மறந்துட்டோமா அல்லது வேணான்னு முடிவு பண்ணிட்டோமா? இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக போர் தொடுப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போகிறாரு இந்திய நாட்டினுடைய பிரதமர். அவருக்கு வந்து தெரியாமல் இருக்குமா? போர் நடக்க போகுதுன்றது வந்து உணராமல் இருக்குமா? ஒன்று தெரியலன்னு சொன்னால் அதுவுமே வெட்கக்கேடு. இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டினுடைய அப்படி எப்படி நம்ம சொல்லிட முடியும்? ஏமனோட அந்த ஈரான் யுஎஸ் அந்த ஈரான் யுஎஸ் பேச்சுவார்த்தையில் ஏமன் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலந்துக்கிறாரு. கலந்ததுக்கு அப்புறம் ஒரு டிவி பேட்டிலையுமே அவர் சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் முடிஞ்சு, ஈரான் வந்து இந்த மாதிரி அணு ஆயுதம் விஷயங்களில் நாங்கள் வந்து கைவிட்டுறோம் அப்படின்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர் தாக்குதல் வந்து எதுக்கு தாக்குதல் பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல, இதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஏமன் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தன்னோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு, திடீர் தாக்குதல் ஏன்னு புரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய பிரதமர் மீது வந்து நம்ம பொதுவாக நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சிட முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொன்னா, இந்தியா எப்போதும் பாலஸ்தீனோட இருந்த ஒரு நாடு, போராடுகிற மக்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடு. ஆனால் இஸ்ரேலோட ஏன் இவ்வளோ போய் நட்பு பாராட்டணுன்றதே முதல் கேள்வி. அப்போ இஸ்ரேலோடு நான் போய் நட்பு பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாகு திரும்ப சொல்றாரு, இந்தியாவிற்கு நன்றி, மோடிக்கு நன்றி, அவங்க எங்களோட கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ இவங்க இப்போ நடக்கிற எல்லா கொடூரத்திற்கும் இந்தியா கூட இருக்குன்ற மாதிரி ஆகிப்படுமே. நான் முதல்ல அதை தான் தப்புன்னு சொல்ல வரேன். 2, நீங்கள் ஏமன் சொல்றதும் இந்தியா சொல்றதும் ஒன்றா பார்க்கவே முடியாது. இந்தியாவுக்கு இருக்கிற கட்டமைப்பும் இந்தியாவுக்கு இருக்கிற வெளியுறவு தொடர்பும் இந்த சொல்றது கண்காணிப்பிற்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்தியாவில் இருக்குல்ல. அப்போ இந்தியாவுக்கு வந்து தெரியாதுன்றீங்களா, அல்லது வந்து இஸ்ரேலுக்கு போகும்போது அதை பற்றி குறைந்தபட்ச நாலேஜ் கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொன்னால் கூட வந்து அது இந்தியாவுக்கும் மோடிக்கும் அது அசிங்கம் நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலை முன்கூட்டி யோசிப்பதற்கு கூட நான் இல்லாமல் போயிடுவேன். அப்போ பாலஸ்தீனோடு வந்து நாம் இல்லாமல் இஸ்ரேலோடு நெருங்கும் போது அமெரிக்காவோடு நான் ரொம்ப நெருங்கி போய் நிற்கிறேன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஆயிடுது. அதுதான் முதல் பிரச்சனையாக நான் பார்க்குறேன். முதல்ல இந்தியா என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்கள் ஈரான் மக்களோடு நிற்கிறோம், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினது தப்பு, அதன் உச்சபட்ச தலைவரை கொன்னது தப்பு, இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கு வாய் வரணும்ல, வரல. ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்தினதை கண்டிக்கிறோம்னு சொல்றாரு. இல்லை, இப்போ இன்னொரு கூடுதலாக ஒரு அறிக்கையும் வந்திருக்கு இந்திய அரசு சார்பாக.
இந்தியாவில் இந்த மாதிரி கலவரம் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஈரானுக்கு ஆதரவா மத போதகர்கள் இல்லை மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறவங்க ஈரானுக்கு தீவிரமான ஆதரவுல ஈடுபட்டு கலவரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு வந்து இவங்க கண்காணித்து நடவடிக்கை வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்பட்டமான மதவாத சிந்தனையோடு செயல்படுகிற ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து என்னென்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்து இங்கே இது பண்ணுறாங்கன்றதுலேருந்து தான் வந்து பேசுகிறாங்க. இது வந்து என்னென்னா அது ஒரு நாட்டின் மீதான தாக்குதல், ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீதான தாக்குதல்ன்ற அடிப்படையில் இந்திய அரசு அணுகுனதான் நான் பார்க்கல. நீங்கள் வந்து ஈரான் மீதான தாக்குதலை கண்டிப்பதே வந்து உங்களுக்கு மத ரீதியான விஷயமா மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து இதை மத ரீதியாக மட்டுமே அணுகுனீங்க. பாலஸ்தீனோடு வந்து நிற்காமல் இஸ்ரேலோடு நிற்பதே ஒரு மதவாத அணுகுமுறை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இந்திய அரசு அது ஒரு இஸ்லாமிய நாடாக பார்க்குது, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுதா பார்க்குதோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். அது ஒரு மதவாத அரசாக வந்து இருக்கணும், ஒரு மதவாத பாலஸ்தீன் அதுதானே சொல்லுது. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான நாடு, எங்களுக்கான நாடுன்ற பார்வையில் தான் இஸ்ரேல் தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வருது. அந்த மாதிரியான பார்வையோடு தான் இதை அணுகுறாங்க. அப்போ ஈரான் மீதான தாக்குதல் என்பது ஒரு நாட்டின் மீதான தாக்குதல், ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீதான தாக்குதலாக வந்து இது அணுகணுன்றது தான் நம்முடைய பார்வை. இப்போ குவைத், பஹ்ரைன், அபுதாபி, கத்தார் இந்த மாதிரியான நாடுகளும் பாதிக்கப்படுது. இப்போ ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய யுஎஸோட ராணுவத்தெல்லாம் பேஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து ஒரு மீம்ஸாகவும் ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு அடிச்சா இப்படா அவனுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே பார்வையிலேருந்து ஒரே செயல்பாட்டிலேருந்து செயல்படுறாங்களன்னா இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய தலையீட்டுக்கு பிறகோ அல்லது அதனுடைய கட்டுப்பாட்டிற்கு பிறகோ இது எல்லாமே பிளவுபட்டிருக்கு. ஒன்று அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்குது, அல்லது சில நாடுகள் சுயசார்போட நாங்கள் நிற்போம்னு சொல்லுது. இப்போ ஈரான் என்ன சொல்லுச்சு, சுயசார்போட நான் நிற்கிறேன்னு சொல்லுச்சு. ஆனால் இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போனதாகவோ அல்லது அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பொம்மை அரசாவோ செயல்படுற மாதிரி மாறி போயிடுது. இப்போ மாறி போகும்போது ஈரான் போய் இங்கேருந்து அமெரிக்கா மீதெல்லாம் தாக்குதல் நடத்த முடியாது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சிருக்கனால உன்னுடைய தளங்கள் மீது நான் தாக்குதல் நடத்தணும் தான் சொல்லிச்சு ஈரான். இப்போ நீங்கள் ஈரானில் நீங்கள் பாருங்கள், முதல் தாக்குதல் நடத்துனது ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நடத்துகிறான். இப்போ நாம் சொல்கிறோம் பஹ்ரைனில் மற்றதில் பண்ணுது. இப்போ என்னென்னா நம்ம இந்திய நாட்டு மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அதை பாதுகாப்பதற்கு அரசு எதுவும் உருப்படியாக பண்ண மாதிரி இல்லை இந்திய அரசு. ஆனால் ஈரானில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மேலே, அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேலே நீங்கள் ஒரு குண்டை தூக்கி போடுறீங்கன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான அணுகுமுறை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க. எதிர்த்தாக்குதல் நடத்துதுன்றது வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற மற்ற நாடுகளுடைய இது மேலே. யார் இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் கம்பெனி மேலே போடுறா, எண்ணெய் கம்பெனி யார் கிட்ட இருக்குன்னா அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அதை நான் வந்து அடிப்பேன், உன்னுடைய பேஸ் அது. அப்போ உன்னுடைய இராணுவ கப்பல் மீது நான் வந்து தாக்குதல் நடத்துவேன், இது உன்னுடைய பேஸு. அப்போ இது அந்த நாடுகள் மீதான தாக்குதலாக திரும்ப சித்தரிக்கப்படுதே தவிர அந்த நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளத்தின் மீது தான் ஈரான் தாக்குதலாக நடத்துறதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த தாக்குதலை இப்போ நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆகிடாதா? இல்லை, நீங்கள் போரையே ஆதரிக்க முடியாதுங்க. அது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் ஆதரிக்க முடியாது, அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துறதையும் ஆதரிக்க முடியாது. ஆனால் எதிர்த்தாக்குதல் நடத்துதுன்றதை நீங்கள் எப்படி அணுகுவீங்கன்றது தான் பிரச்சனை. ஈரான் முதல்ல போய் குண்டு எடுத்துன்னு போய் போட்டிருந்தா நீங்கள் தப்புன்னு ஈரானை நீங்கள் கண்டிக்கலாம். ஆனால் முதல்ல குண்டு போட்டது இஸ்ரேல், அதற்கு ஆதரவாக வந்து களமிறங்கிறது வந்து அமெரிக்கா. நீங்கள் அதை தானே கண்டிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் கண்டிச்சதுக்கப்புறம் நான் அப்போ அவங்க திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ பேச்சு நீங்கள் சொல்கிறீங்களா ஏமன், இப்போ ஏமன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவன் என்ன சொல்கிறான், அணு ஆயுதங்கள் அங்கே இருக்குது, எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வரல. இப்போ அமெரிக்கா கட்டுப்பாடாக இருக்கா? அல்லது அமெரிக்கா சொல்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கட்டுப்பாடாக இருக்கா? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் இருந்த அணு ஆயுதங்கள் குறித்த பார்வையிடுவதற்கான ஒரு ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டிருந்தது, அதை அமெரிக்கா புதுப்பிக்க விரும்பலை, ரஷ்யாவும் புதுப்பிக்கலை. ஏன் புதுப்பிக்கலை? இப்போ புதுப்பிக்கிறது என்னன்னு சொன்னால் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு 4-5 பேர் போய் அமெரிக்காவில் இருக்கிற அணு உற்பத்தியை போய் ஆய்வு செய்யலாம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குழு வந்து ரஷ்யாவில் வந்து ஆய்வு செய்யலாம். இப்போ ரஷ்யாவில் வந்து நாங்கள் வெளிப்படையாக அதை சொல்ல போகிறது இல்லை, அணு ஆயுதங்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக சொல்ல. ஆமாம், அது ஒப்பந்தம் இருந்ததை 2 நாடுகளும் புதுப்பிக்கல. அது காரணம் ட்ரம்ப்பு. நீங்கள் வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து காமிக்கிறதுக்கு இருந்துருக்கலாம், பட் நீங்களும் வரல, நீங்கள் வரல. இப்போ நீங்கள் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை கட்டுக்குள் கொண்டு வரணுன்றது எல்லாருடைய விருப்பம். ஆனால் அணு ஆயுதங்கள் கட்டுக்குள் வரலன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? உலகமே அழியிற சூழலுக்கு உருவாகும். அதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா ஈரான் வச்சிருக்கிறான்றான், மற்ற நாடுகள் வச்சிருக்குதுன்னு சொல்கிறான். நீங்கள் ஈராக்குள்ளே போகும்போது என்ன சொன்னா, சதாம் ஹுசேனை வந்து படுகொலை செய்கிற வரைக்கும் அது மிகப்பெரிய அணு ஆயுதத்தை வச்சிருக்குது, ஆயுதங்களை வச்சிருக்குன்னு சொன்னா. ஆனால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையே. இப்போ அமெரிக்கா சொல்கிற குற்றச்சாட்டுன்றதே
அவனுடைய ஆதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்துறதுக்கு ஒரு பொது பிம்பத்தை உருவாக்குவது அமெரிக்காவோட நோக்கம். அங்கே அணுசக்தி இருந்துருச்சு, மற்றது வந்துருச்சுன்ற பிரச்சனைலாம் அங்கே கிடையாது. இப்போ நீங்கள் ஏமன் மற்ற நாடுகள்லாம் வந்து தலையிடு, அவங்க என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஈரான் வந்து ஒத்துக்குச்சு, அப்புறம் ஏன் தாக்குதல் நடத்தணும்? நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நான் தாக்குதல் நடத்துவேன். ஏன்னா எனக்கு வந்து ஈரான் மீதான ஆதிக்கம் தேவை. ஈரான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார்னு வர செய்தி வந்து உண்மை அப்படின்னு இல்லையே, அது அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல இப்ப பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஈரான் முன்கூட்டி, அதாவது நீங்க இப்ப இல்ல, நீங்க கடந்த ஆண்டே வந்து ஈரான் மீதான தாக்குதலை வந்து அமெரிக்கா நடத்துச்சு, அணு ஆயுதத்தை நாங்க வந்து தடுக்க போறோம்னு சொல்லுச்சு. ஆனா அந்த வளையத்துக்குள்ளேயே அமெரிக்காவால போக முடியலன்றதுதான் வந்து செய்தி வந்துச்சு. அப்ப அதை அப்பத்துல இருந்தே தாக்குதல் நடத்துறாங்க. நீங்க யுஎஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஈரான் படைபலம் வாய்ந்ததுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல படைபலன்றதை விட நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு பூகோள அரசியலா அதை பார்க்கணும்னு சொல்றேன். நீங்க வந்து உலகத்தினுடைய இன்னொரு பின்புறம் இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேலை நம்பியோ மற்ற அதை சுத்தி இருக்கிற வளைகுடா நாடுகளை நம்பியோ தான் இப்ப போர் நடத்தணும். அதனுடைய ராணுவ தளத்தை வச்சுதான் போர் நடத்தணுமே தவிர அமெரிக்கா வந்து பண்ண முடியாது. ஆப்கானிஸ்தான் இது பண்ண மாதிரியோ அல்லது வந்து ஈராக் அட்டன் பண்ண மாதிரியோ வந்து அமெரிக்காவால் இந்த போரை அட்டன் பண்ண முடியலன்றது தான் யதார்த்தம். காமேனியை கொன்ன உடனே வந்து பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து ஈரானில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஈரானில் இருக்கிற அரசு வந்து ரொம்ப சுத்தமான அரசு, ரொம்ப நேர்மையான அரசுலாம் நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது. பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கும், பழமைவாதங்கள் இருக்கும், இஸ்லாமிய அடிப்படைவாதங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து மறுக்கலை. ஆனால் அதுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பதற்கு அமெரிக்கா ஆள் கிடையாதுன்றது தான் பிரச்சனை. அந்த உள்ளூரில் இருக்கிற மக்கள் அதை பண்ணுவாங்க. இப்போ உங்களை எதிர்பார்ப்பு என்னன்னா, காமேனியை கொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் வந்து அரசாதிக்கத்தை வந்து எடுத்துருவாங்க. போன டைம் வந்து 12 நாள் கிட்டத்தட்ட போர் நடந்துச்சு, மோதல் நடந்துச்சு. அப்போவே ஈரானோட பொருளாதாரம் ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஆனா மக்கள் வந்து எங்களுக்குள்ள உள்ளூர் பிரச்சனை வேற, பட் உலக நாடுகள் வந்து மோதுறதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அந்த அடிப்படைவாதம், இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரதானே செய்யும். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் மக்களே உங்களுக்கான விடுதலையை நான் தந்திருக்கேன், நீங்க வந்து உங்களோட அரசை நீங்க தீர்மானிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவர் வந்து ட்ரிகர் பண்றாரு. நான் வந்து அங்கே தாக்குதல் நடத்திட்டேன், உங்களுடைய உச்சபட்ச தலைவர்னு சொன்னவரை நான் கொண்டுட்டேன், நீங்கள் களத்துக்கு வந்து நீங்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி போடுங்கன்றாரு. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பார்த்து போன்றாரு. அங்கே இருக்கிற ஒரு எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆமாம் நான் சிறையில் இருந்திருக்கிறேன், எங்கள் அப்பா இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, ஆனால் இதுக்கெல்லாம் நியாயம் வழங்கக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது, உங்களுடைய போரின் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் செத்து போகிறாங்க, இதுக்கு நீங்கள் ஆளே கிடையாதுன்னு சொல்லி தான் அவங்க பதில் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து என்னென்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப கிளியராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஓகே. இப்போ இதுக்கு ஒரு கண்ட்ரோல்ன்றது யாரால நியமிக்க முடியும்? இது எப்போ இப்போ அமெரிக்காவை கண்ட்ரோல் தான் யார் பண்ணுவான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது ஏகாதிபத்தியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதிபத்தியத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐநாவாலே முடியல. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஐநா உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து உருவாக்குறாரு ட்ரம்ப். தனியாக சொல்லிட்டேன், பட் இஸ்ரேல் யுஎஸ் இந்த ரெண்டு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்களை தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அதாவது என்னன்னா, நாம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, ஐநா சபையோ அல்லது மற்ற நாடுகளோ அமெரிக்கா எல்லா நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் தீர்த்துறோம் நாமெல்லாம் நம்புறோம். இது எல்லாமே என்னன்னு சொன்னா பெயரளவுக்கு இருக்கிற அமைப்புகளா மட்டும்தான் இருக்குமே தவிர, இதற்கான இப்ப நீங்க வந்து ஐநாக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் யாரு, அமெரிக்கா சொல்லுது. ஸோ நிதி ஆதாரங்கள் எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி பெரிய நாடுகளை வச்சு தான் வந்து அது இருக்கு. இந்த பெரிய நாடுகளை வச்சு இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பெரிய நாடுகள் தான் வந்து போய் மற்ற நாடுகளோட மத்தியஸ்தம் பண்ணி அவனுக்கு சாதகமான விஷயங்களை முடிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஸோ ஐநா என்ன பண்ணணும்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் நிற்குமே தவிர போய் மற்ற நாடுகளுக்கு ஆதரவாக நிற்காது இல்லை. நீங்க பாலஸ்தீன் விஷயத்துல வந்து ஐநா அவ்வளோ சொல்லிருச்சு, இஸ்ரேல் நிறுத்தலையே. ஸோ இஸ்ரேல் வந்து நான் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவேன்றாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது. எத்தனை வாட்டி வந்து இஸ்ரேல் மீது கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்தாலும் வீட்டோ பவரை வச்சு அமெரிக்கா வந்து எனக்கு எதிரான தீர்மானத்தை நிராகரிச்சிடும் இருக்கு. அப்போ இந்த பெரிய நாடுகள், நீ சொல்கிற G8 இந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் தன்னுடைய ஆதிக்கத்திற்கு பேச்சுவார்த்தை மூலமாக சமரசம் பேசுவதற்கு தான் இந்த ஐநா மாதிரி எல்லா அமைப்புமே வச்சுக்குமே தவிர, இதெல்லாம் நமக்கு ஒரு அமைதியை கொடுத்துருன்றது கிடையாது. உலக அளவில் மக்கள் இப்போ நீங்கள் கூட என்ன, ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அதை ஆக்கியபை பண்ணிடலாம்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனால் ஈரான் மக்கள் அதுக்கு ஒத்துக்கல. நீங்கள் வந்து ஈரானை சுற்றி இருக்கிற பல நாடுகளை வந்து ஒருங்கிணைப்பதை தான் வந்து ஈரான் வந்து ஆல்ரெடி செஞ்சிச்சு. நீங்கள் ஒரு 20 ஆண்டு காலம் அதோடைய முயற்சியில் ஏமன், குவைத் இது எல்லாத்தையும் வந்து அது தன்னுடைய அரணா வந்து பார்க்கறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குது. அதனுடைய அமைச்சரை வந்துன்னா இந்த திட்டத்தை உருவாக்குன ஒரு இராணுவ அமைச்சரை அமெரிக்கா வந்து கொன்னுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொன்னுடுச்சு. அதை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை வந்து சிதிலமடைவதற்கான ஏற்பாடுகளை அதை என்னன்னா பிரேக் பண்ணுறது. நீங்கள் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும்
ப்ரிப்பேர் பண்ணி தனக்கு அரணாக வந்து அது மாத்துச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அந்த அரண் ஒன்னொன்னுத்தையும் உடைக்குது. நீங்க வந்து அது சிரியாவில் தலையிடறதா இருக்கலாம், ஏமன்ல தலையிடுறதா இருக்கலாம், லெபனான்ல போய் இது பண்றது எல்லாமே என்னன்னு சொன்னா அது தலையிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த ஒரு தைரியத்துல தான் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா ஈரான் மீது கடைசியா தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதலில் வந்து ஈரான் உடஞ்சிரும் அல்லது ஆதிக்கம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா அது நடக்கல. ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா நீ அதுக்கு ஆள் கிடையாதுன்றது திரும்ப திரும்ப வலியுறுத்து. இல்ல இப்போ ஈரானுக்கு எதிராக இப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்துது. கத்தாரு, குவைத்து, அபுதாபி, பஹ்ரைன், இந்த மாதிரி குவைத், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தாக்குதல் நடக்குது. இப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் ஈரானுக்கு அகெயின்ஸ்டா நாங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய மிசைலை வந்து தடுக்கிறாங்க, இவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வகையில் சாதகமாக தானே இருக்கும். இப்போ இதை எப்படி ஈரான் ஹேண்டில் பண்ணல? அமெரிக்கா அதை எதிர்பார்க்குது. இப்போ என்னன்னா இவங்க எல்லாருமே இந்த நாடுகளுக்குள்ள போய் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதா நீங்க செய்தி பார்க்கல. அமெரிக்காவின் தளங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் நான் தாக்குதல் நடத்துறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் இருக்கு. அந்த அரசியலை அந்த மக்களோட பேசுறதுக்கான இதுவும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா இதோட இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவா எந்தெந்த நாடுகள்லாம் நிற்குதோ அந்த நாடுகள்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு போகலாம். ஆனா அந்த நாட்டு மக்கள் அதுக்கு அனுமதிக்கணும்ல, அல்லது அந்த நாட்டு மக்கள் அதுக்கு ஆதரவா நிற்கணும்ல. இன்னும் கேட்டா என்ன பண்றாங்கன்னா ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, நீங்க ஈரான் கூட நிக்காம ஏன் வந்து பாலஸ்தீன் கூடவும் இஸ்ரேல் கூடவும் அமெரிக்காவோட நிக்கிறீங்கன்ற கேள்வியும் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட எழுது. அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வேணா வந்து வேற பக்கம் நிக்கலாம். இங்க எப்படி வந்து பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலோடவும் இந்திய நாட்டினுடைய மக்கள் பாலஸ்தீனோட நிக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அமெரிக்கா கூட இஸ்ரேல் கூட நின்னாலும் அங்க இருக்கிற மக்கள் ஈரானோடையும் அவங்களுடைய மதப்பற்றின் அடிப்படையில் அந்த ஈரானுடைய அரசியலோடவும் அவங்க நிற்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த மோதல் இருக்குல்ல, இது எதை நோக்கி போகும், இது எவ்வளவு நாள் நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது கணிக்க முடியுமா? இப்போ நீங்க வந்து உக்ரைன் இறுதி தான் என்ன? இல்லை உக்ரைன் ரஷ்யாவோட நம்ம போறோம்னா உடனே முடிஞ்சிடும்னு கூட நினைச்சோம் ரஷ்யாவுடைய ஆதிக்கத்துல இருந்தா. அதுக்கு பின்னாடி அமெரிக்காலாம் நிற்கும் போது உக்ரைன் ஒரு பொசிஷன் எடுக்குது. இப்போ கூட என்னன்னா நாங்கள் வந்து இது இஸ்ரேலோட நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் வரைக்கும் செலன்ஸ்கி பேசுறாரு. ஸோ ஒரு சர்வதேச அளவில் 2 முகாம்களாக வந்து அதை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்றாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல ஒரு பெரிய அளவில் வந்து உலக போரா மாறுறதுக்கான சூழலை அதை வந்து மற்ற நாடுகள் மாற்றலை. குறிப்பாக சீனாவோ ரஷ்யாவோ என்னன்னு சொன்னால் வந்து ஈரானோடு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிச்சே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கெலாம் வந்து அவங்க போகல. ஈரான் இந்த போரை வந்து எதிர்கொள்கிற வகையில் தான் அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. பட் அமெரிக்காவுக்கு அதில் ஒரு ஆதாயம் இருக்குது. இஸ்ரேல் மூலமாக வந்து அதை ஆப்ரேட் பண்ணுது. ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அமைதியை சீர்குலைக்கிற வேலையை இந்த அரசுக்கு நீங்க சொல்ற மாதிரி குறிப்பா வந்து அந்த வளைகுடா நாடுகள்ல ஒரு நிரந்தரமான வந்து அமைதியற்ற ஒரு சூழலை அமெரிக்கா வந்து உருவாக்கி இருக்கு. அது செட்டில் ஆகுறது வந்து அவ்வளவு சீக்கிரம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய பார்வை. இது ஏதோ போர் நிறுத்தம் அதோட வந்து அது முடிஞ்சிருமோ அப்படின்ற பார்வை இல்லை. ஏன்னா ஈரான் என்ன சொல்லிடுச்சுன்னா போரை நீங்க தொடங்கிட்டீங்க, அதை நாங்கள் தான் முடிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான் வந்து ஈரானுடைய பதில் இருக்கு. ஈரானுடைய பதில் வந்து எப்படின்னா அமெரிக்காவை தாக்குறதோ அப்படின்ட்டு இல்லை, அமெரிக்காவுடைய தளங்கள் அமெரிக்காவுடைய என்னெல்லாம் நீங்கள் வந்து ஏன்னா எங்களுடைய உச்சபட்ச தலைவரை நீங்கள் கொண்டுட்ட போது நாங்கள் வந்து அதை எதிர்வினை ஆற்றாமல் நாங்கள் வந்து இருக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க பண்ணுறாங்க. எதிர்வினை ஆற்றும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற வளைகுடா நாடுகளில் இருக்கிற இடங்களில் வந்து அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ அந்த தாக்குதல் நடத்தும் போது கிட்டத்தட்ட அங்கே ஒரு அமைதியற்ற சூழல் வந்து உருவாவதற்கான எல்லா வாயில்களையும் இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்கு. இப்போ இந்த காமேனியோட ரோல் இருக்குல்ல, அது என்ன, எந்த மாதிரியான ரோல்? அவர் 36 வருஷம் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அந்த 36 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை இப்போ நீங்கள் அவர் வந்து என்னென்னா அடுத்த ஒரு தலைமுறையும் உருவாக்கின ஒரு 86 வயசு. ஸோ அவருடைய இப்போ பழைய வந்து சொல்கிறாங்க அந்த அவருடைய வீடியோஸு மற்றது எல்லாத்தையும் வந்து போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேசப்பற்றுன்றது ஒரு பாயிண்ட் இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே அந்த ஒரு தேசப்பற்று இருக்கும். 2 இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மத ரீதியான ஒரு அடிப்படையில் அவங்களோட ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் உலகம் முழுக்குமே வந்து அவங்க ஒரு இதை செலுத்தியிருக்கிறாங்கன்றாங்க. என்ன கேட்டால் காஷ்மீர் கர்நாடகாலாம் கூட அவர் வந்து 80s வந்துட்டு போனாருன்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. அந்த இஸ்லாமியருக்குள் இருக்கிற அந்த பிரிவினையும் கடந்து நம்மலாம் வந்து மத ரீதியாக ஒன்றா இருக்கணுன்றதையும் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு தேசியம் அப்படின்ற அடிப்படையில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற அந்த உணர்வை அவர் வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் வந்து அது ரொம்ப முற்போக்கான ஒரு செயல்பாடுகளாக மட்டும் வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மத அடிப்படையில் அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட கட்டாயம் அடிப்படைவாதங்கள் இருக்கும், பழமைவாதம். தைரியமா யுஎஸ்க்கு எதிராக நின்னாருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் என்னன்னா இது வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு, எங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்தை நாங்கள் ஒரு காலம் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கூட அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நீ வந்து ஒரு தாக்குதல் நடத்தி எங்கள் தலைவரை கொண்டுட்டன்றதுனால உன்னால் எங்கள் நாட்டை அடிமைப்படுத்திட முடியாது, எங்கள் நாட்டை
இந்த ஈரானில் இருக்கிற கடைசி மனிதன் இருக்கிற வரை அமெரிக்காவுக்கு எதிரான போரை வந்து நாங்கள் நடத்துவோம். அந்த உணர்வை காமெனி எல்லார்கிட்டையும் உருவாக்கிட்டாருன்றது தான் அங்கே இருக்கிற விஷயமா பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த இப்போ நடக்கக்கூடிய மோதல் ஆல்ரெடி இந்த உலக நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால தான் விலைவாசி உயர்வு அப்படின்ற விஷயம் வருது. இப்போ கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மோதல் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ரஷ்யாவோடு நம்ம வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆமாம், அதை வாங்கவே கூடாதுன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப்பு திணிச்சிருக்காரு. ட்ரம்ப்பு சொன்னதை நம்ம மோடியும் வந்து ஏற்றுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டுறாரு, ஐ எம் நாட் ஹாப்பி, தட் கை நோ தட் ஐ எம் நாட் ஹாப்பின்றார். யாரு தட் கைனா? இந்திய நாட்டுடைய ஒரு பிரதமரை அந்த பையனுக்கு தெரியுன்ற அளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு. அதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு வந்து இது இல்லை. அப்போ நீங்கள் ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்த எண்ணெய்ன்றது வந்து நமக்கு ஒரு கம்மியான விலையில் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து ஈரான் மீதான தாக்குதல், அப்புறம் வந்து வெனிசுலாக்குள்ளே வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அந்த எண்ணெய் வளங்களை கையில் வச்சுக்கிட்டா தான் ரஷ்யா கிட்ட நீ வாங்காதான் நான் எண்ணெய் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது தான் அமெரிக்காவுடைய வேலை. ஸோ நீங்கள் அட்லாஸ்ட் வந்து நீங்கள் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தால் நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. அதுக்கு நான் இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கி என்ன மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குன்றது தான். ஸோ போர்கள் என்பதே எந்த நியாயத்திற்கான போரே கிடையாது. அது வந்து முதலாளிகளின் பெருமுதலாளிகளின் லாபத்திற்காகத்தான் இந்த போர் நடக்குது. அது ஆயுத விற்பனையாக இருக்கலாம், போரின் மூலமாக வந்து அங்கே இருக்கிற வளங்களை கொள்ளையடிக்கிறதா இருக்கலாம். வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஏகாதிபத்திய நாடுகள் தான் என்ன பண்ணால் மற்ற நாடுகளில் தன்னுடைய கீழே கொண்டு வந்து விலையை ஏற்றுறதுக்கான ஏற்பாடை பண்ணும். அட்லாஸ்ட் நம்மளுக்கு வந்து அது பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியாவுடைய ரோல் வந்து ரொம்ப மோசமாக சரிஞ்சிட்டு வருது. மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யாவோடவும் இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற பிராந்தியத்தில் இருக்கிற ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகளோடு நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குனாதான் வர்த்தகத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் வந்து நடத்த முடியும். நீங்கள் ரஷ்யாவோடு பகைச்சிப்பேன், சீனாவோட நான் வந்து உறவு வச்சுக்க மாட்டேன்னு வெறும் உணர்வு நிலையிலேருந்து மட்டும் பேசினா அட்லாஸ்ட் பாதிக்கப்பட போகிறது வந்து இந்திய மக்கள் தான். அப்போ இந்த கூட்டமைப்பை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்காம அமெரிக்கா சொல்கிறதையும் இஸ்ரேல் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் நாம் இன்னும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலை இந்திய அரசு உருவாக்கிட்டு இருக்கு, மோடி அரசு உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.